குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டவும் சிறந்த சுயவேலை வாய்ப்பு தொழிலாகவும் கோழி வளர்ப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் இதனால் குடும்ப வருமானத்தை உயர்த்துவது மட்டுமின்றி குடும்பத்துக்கு தேவையான புரத தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். இருப்பினும் கோழிகளை தாக்கும் நோய்களினால் பண்ணையாளர்கள் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர். அதனால் நோய்களை கட்டுப்படுத்தும் முறைகளை கடைபிடித்தால் நோய் தாக்குதலை தடுத்து அதிக லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் கோழிகளை பாதிக்கும் மேல்மூச்சு குழாய் நோய் மற்றும் தடுக்கும் முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை பேராசிரியர் டாக்டர் பி. சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். தற்பொழுது நாம் இந்த கோழிகளை தாக்கும் மேல் மூச்சுக்குழல் நோயை பற்றி பார்ப்போம். இந்த கோழிகள் ஆனது முற்காலத்தில், அதாவது நம்ம கிராமப்புறத்த சைடில் வெளியில் விட்டு வளர்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த கோழிகள் ஒரு கூண்டு முறையில் வளர்க்கப்பட்டு ஒரு பெரிய தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு செய்யப்படும் பொழுது கோழிகளை குறைந்த இடத்தில் வைத்து நெருக்கமாக வளர்க்கப்படும் பொழுது பல நோய்களுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வரும் நோய்களில் மிக முக்கியமானது மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது சுவாச பாதை நோய்கள் என சொல்லுவோம். இந்த சுவாச பாதை நோய்களானது பல காரணங்களினால் உருவாகிறது. அவற்றுள் நச்சுயிரி, நுண்ணுயிரி, பூஞ்சைக்காளான் போன்ற கிருமிகளினால் ஏற்படுகிறது. அவற்றுள் இந்த நச்சுயிரியினால் ஏற்படும் மேல்மூச்சுக்குழல் நோயானது அண்மை காலங்களில் மிக அதிகமாக தென்படுகிறது. இந்நோயானது நாமக்கல் கோழி மண்டலத்தில் 2009 வருடம் முதல் கண்டறியப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2009 வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பண்ணைகளில் மட்டும் இந்நோய் தாக்கம் தென்பட்டது. ஆனால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் பல பண்ணைகளில் இந்நோய் கிருமியானது இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோய் உண்டாக்கும் கிருமியானது கேலிட் ஹெர்பிஸ் வைரஸ் எனும் நச்சுயிரியினால் உண்டாகிறது. இந்த நச்சுயிரியானது இறந்த கோழிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் வரை உயிருடன் வாழும் தன்மை கொண்டது. இந்த கிருமியானது எளிதில் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என நச்சுயிரி நீக்க மருந்தினால் எளிதில் அழிய வகை உள்ளது. இந்த நோயானது பரவும் முறை எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம் என்றால், அதாவது இந்த நோய் கிருமியானது நோயுள்ள பண்ணைகளிலிருந்து நோயற்ற பண்ணைகளுக்கு பாதிக்கப்பட்ட கோழிகளையோ அல்லது மற்ற நோய் கிருமியினால் மாசுபடுத்தப்பட்ட தீவன உபகரணங்கள் மற்றும் பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்ட பண்ணையிலிருந்து நோயற்ற பண்ணைகளுக்கு போகும் பொழுது எளிதில் பரவ வாய்ப்பு உள்ளது. இந்த கிருமியானது நோய்வாய்ப்பட்ட கோழிகளின் சுவாசப்பாதை மற்றும் அதன் கண்களிலிருந்து வடியும் நீர் போன்றவற்றின் மூலம் எளிதில் வெளியேறுகிறது. இந்நோய் கிருமியானது குறிப்பாக இந்த சுவாசப்பாதை மற்றும் கண் வழியாகத்தான் பாதிப்படையாத கோழிகளுக்கு சென்றடைகிறது. சில சமயம் பாதிக்கப்பட்ட தீவனத்தை உண்ணும் பொழுதும் இந்நோய் கிருமியானது பாதிப்படையாத கோழிகளுக்கு சென்றடைய வாய்ப்பு உள்ளது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளில் என்னென்ன நோய் அறிகுறிகள் தென்படும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோழி பாதிப்படைஞ்ச கோழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு இறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இறக்கிற கோழிகள் பார்த்திங்கன்னா நல்ல திடகார்த்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். பாதிக்கப்பட்ட கோழி பார்த்திங்கன்னா அதாவது நல்ல இளம் கோழிகள் தான் அதிகம் பாதிப்படையும். குறிப்பாக அந்த 8 வாரத்திலிருந்து அந்த 20 வாரத்திற்கு உட்பட்ட கோழிகள் அதிகம் பாதிப்படையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நோயானது முட்டைக்கு வர நிலையில் உள்ள கோழிகளையும் அதிக முட்டை, அதாவது முட்டையிடுவதின் உச்சத்தை தொட்ட கோழிகளிலும் இந்நோயின் தாக்கம் அதிகம் தென்பட வாய்ப்பு உள்ளது. இந்நோயானது குறிப்பாக கோழிகளை தான் அதிகம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வான்கோழி, இந்த ஃபீசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வால் நீண்ட கோழிகள் இவற்றையும் சில சமயம் பாதிக்கும். இவ்வாறு பாதிக்கப்படும் கோழிகள் பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளில் அதிகம் இந்த நோயின் தாக்கம் அதிகம் இருக்கிறதுக்கு
இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா, இந்த இளம் கோழி குஞ்சுகளில் தாய் கோழிகளிடமிருந்து பெறப்பட்ட எதிர்ப்பு சக்தி இருப்பதினால் அந்த முதல் 4 வாரத்திற்கு இந்நோயின் தாக்கம் அதிகம் தென்படுவதில்லை. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா, மெயினான அறிகுறி அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழிகள் வந்து திடீர்னு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். தீவனம் உட்கொள்ளும் அளவு வந்து குறையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த முட்டை விடும் அளவும் வந்து கோழிகளில் வந்து குறைவாக வந்து இருக்கும். அதே மாதிரி சில சமயம் வந்து அந்த முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு கொஞ்சம் வந்து முட்டையின் அளவு வந்து குறையும். அந்த முட்டையின் ஷேப் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற அந்த வடிவமானது சில சமயம் வந்து மாறுபட்டு காணப்பட வாய்ப்பு வந்து உள்ளது. மேலும் இது மாதிரி பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருமல், தும்மல் மற்றும் வாயை திறந்து கொண்டு கழுத்தை நீட்டி கொண்டு மூச்சை உள்வாங்கும் அறிகுறியும் இந்த கோழிகளில் தென்படும். இது மட்டுமின்றி இந்த பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணிலிருந்து வந்து நீர் அதிகம் வந்து வடிந்து கொண்டு இருக்கும். அவ்வாறு வடியும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் புருவங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு கோழியானது ரொம்ப சோர்ந்து போய் தீனி சாப்பிடாமல் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து இறந்து போச்சுன்னா அந்த இறந்த கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உடலின் உள் உறுப்புகளில் வந்து எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் வந்து நோய்க்கான அந்த அறிகுறிகள் வந்து எதுவுமே வந்து தென்படாது. அதாவது வந்து இந்த முட்டை விடுகிற கோழிகளில் வந்து பார்த்தோம்னா அந்த முட்டை உற்பத்தியாகிற அந்த ஓவரி அப்படின்று சொல்லப்படுகின்ற அந்த சூழ்பை ஆனது வந்து நன்கு வளர்ந்திருக்கும். நிறைய கருமுட்டைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொராசிக் கேவிட்டி அப்படின்று சொல்லப்படுகின்ற அந்த மார்பு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலோ அந்த காற்று பைகளிலோ எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நோய்க்கு பேரே வந்து மேல் மூச்சுக்குழல் நோய் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து பார்த்தோம் என்றால் அந்த மூச்சுக்குழலில் வந்து சளி போன்ற திரவம் இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தோம்னா இரத்தத்துடன் கலந்த சளி திரவம் இருக்கும். அல்லது சில சமயம் வெறும் இரத்தமே கசிஞ்சு போய் அந்த மேல் மூச்சுக்குழலில் ஒட்டி கொண்டு இருக்கும். இதை வைத்து நாம் எளிதில் இந்த கோழி வந்து இறந்தது வந்து இந்த மேல் மூச்சுக்குழல் நோயினால் தான் இறந்திருக்கிறது என்பதை நாம் எளிதில் கண்டறியலாம். இவ்வாறு வந்து நோய் வந்து பாதிக்கப்பட்ட கோழிகளில் வந்து எப்படி வந்து நாம் வந்து தடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா, இந்த நோய் கிருமியானது இந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா தடுப்பூசி தான். ஆனால் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்படுவது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளில் நாம் தகுந்த நோய் பாதுகாப்பு முறைகள், அதாவது வந்து உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளில் இருந்து பண்ணையாட்கள் நோய் பாதிக்கப்படாத பண்ணைகளுக்கு செல்லாமல் தடுப்பதன் மூலமும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இந்த நோய் கிருமி நாசினி மருந்துகளை தெளிப்பதன் மூலமும் இந்த கிருமியானது மற்ற பண்ணைகளுக்கு பரவாமல் தடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொண்டு இந்நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி. சீனிவாசன் அவர்களை 09443604472 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.